இரண்டாவது ஸ்லோகம். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்தத் ஞானம் மதம் மம. முதல் இரண்டு ஸ்லோகங்களில் நாம் பார்த்த கருத்து மகா வாக்கியம். மகா வாக்கியம் என்பது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள அடிப்படையான சம்பந்தம், ஐக்கியம், ஒன்று என்று கூறும் வாக்கியம். உண்மையில் ஜீவர்களாகிய நாம் ஈஸ்வரனிடமிருந்து தோன்றியவர்கள் என்றும், ஈஸ்வரன் நம்மை ஆட்டி வைக்கின்றார், நாம் செய்கின்ற கர்மத்திற்கெல்லாம் பலனை கொடுக்கின்றார், அவர் வணங்கத்தக்கவர், நாம் அவரை வணங்குகின்றோம் என்றெல்லாம் பேசுகின்றோம். இதுவும் சரி. அதே சமயத்தில் ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று என்பதும் சரி. அது எப்படி சரியாக இருக்க முடியும் என்று நாம் சென்ற வகுப்பில் மனனம் என்ற விசாரத்தை செய்தோம். ஜீவன் என்ற சொல்லை இரண்டு கோணத்தில் பார்க்கலாம், இரண்டு திருஷ்டியில் பார்க்கலாம். ஈஸ்வரன் என்ற தத்துவத்தையும் இரண்டு கோணத்தில் நோக்கலாம். ஜீவனை உடல் என்று பார்த்தால், அனாத்மா என்று பார்த்தால், ஜீவன் ஈஸ்வரனிடமிருந்து தோன்றியவன். அதேபோல் ஈஸ்வரனை மாயா தத்துவமாக பார்த்தால், அபரா பிரகிருதியாக பார்த்தால் அவர் காரண ரூபமானவர். பிறகு ஜீவக என்ற சொல்லை எடுத்து விசாரம் செய்து அதில் அடிப்படையாக இருப்பது, அலைகளை எடுத்து விசாரம் செய்து அதில் உண்மையாக இருப்பது தண்ணீர் என்று கண்டுகொள்வது போல், ஜீவனுடைய உண்மை அம்சம் அறிவு சொரூபம், ஆத்மஸ்வரூபம் என்றும், பிறகு கடலினுடைய உண்மை அம்சம் தண்ணீர் என்று நிச்சயம் செய்வது போல், ஈஸ்வரனுடைய உண்மை அம்சம் அதுவும் சத்தியம், அறிவு சொரூபம் என்று புரிந்து கொண்டால் இந்த இருவருக்கும் ஒற்றுமை, ஒன்று என்கின்ற சம்பந்தத்தை பார்த்து முடித்தோம். அதைத்தான் பகவான் க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி என்று கூறினார். சர்வ க்ஷேத்ரேஷு எல்லா ஷரீரங்களுக்குள்ளும் க்ஷேத்ரஜ்ஞனாக, ஷரீரத்தை அறிகின்ற ஜீவனாக, ஷரீரம் ஜீவன் என்று இல்லாமல் ஷரீரத்தை அறிகின்ற ஜீவன் யாரோ, அதாவது ஆத்ம தத்துவம் எதுவோ அதை நான் பிரம்மஸ்வரூபமாக நீ அறிய வேண்டும் என்று கூறினார். இரண்டாவது வரியில் இந்த மகா வாக்கிய ஞானத்தினுடைய பெருமை பேசப்படுகின்றது. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் எது ஞானம், க்ஷேத்திரனுக்கும் க்ஷேத்திரஜ்ஞனுக்கும் உள்ள எந்த ஞானம் இங்கு விளக்கப்பட்டதோ அதுதான் ஞானம். தது ஞானம் மம மதம், இது என்னுடைய கருத்து என்று பகவான் ஞானத்தின் பெருமையை கூறினார். இங்கே ஞானத்தினுடைய முதல் பெருமையாக நாம் சென்ற வகுப்பில் பார்த்தது, இந்த அறிவு ஒன்றுதான் மாறாத அறிவு, அதாவது உண்மையை பற்றிய அறிவு. பொய்யான விஷயத்தை பற்றிய அறிவு பொய்யாகிவிடும், உண்மையான விஷயத்தை பற்றிய அறிவு உண்மையாகவே இருக்கும். இது சத்திய வஸ்துவை பற்றிய அறிவு. ஆகவே இதுதான் அறிவு, மீதி அனைத்தும் அறிவல்ல. பிறகு அடுத்த இரண்டாவது காரணம் என்னவென்றால், இங்கு சொல்லப்பட்ட ஞானம் ஒன்றுதான்
நம்மை நிறைவு செய்யும், நம்மை பூர்த்தி செய்கின்ற அல்லது முழுமையாக திருப்தி செய்கின்ற அறிவு இங்கு சொல்லப்பட்ட அறிவு ஒன்றுதான். ஆகவே இந்த ஞானம் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது. இப்போ ஞானத்தினுடைய முக்கிய மகிமை என்னவென்றால் பிரயோஜனம். என்ன பிரயோஜனம்? நம்மை நிறைவு செய்யும் அறிவு இந்த அறிவு. வேறு எந்த அறிவை அடைந்தாலும் அந்த அறிவு நம்மை நிறைவு செய்யாது. இந்த கருத்து உபனிஷத்தில் மிக விளக்கமாக பேசப்பட்டுள்ளது. சாந்தோக்கிய உபனிஷத்தில் நாரதர் சனத்குமாரரிடம் வந்து என்ன சொல்கின்றார்? எனக்கு எல்லா விதமான அறிவும் இருக்கின்றது, நக்ஷத்திர வித்யா, வேத வித்யா, எல்லா அறிவும் இருக்கிறதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்கிறார். இவ்வளவு அறிவும் இருந்தும் நான் துயரப்படுகிறேன் என்று சொல்கின்றார். பிறகு சனத்குமாரர் ஒரு அறிவை கொடுத்து இந்த அறிவினால்தான் நீ நிறைவடைய முடியும் என்று விளக்குகின்றார். இவ்விதம் எந்த அறிவும் நம்மை நிறைவு செய்யாது. ஆகவே இந்த அறிவுதான் அறிவு என்று பகவான் ஞானத்தினுடைய பெருமையை இவ்விதம் பேசினார். இவ்விதம் முதல் 2 ஸ்லோகங்களில் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞக என்ற சொல்லை அறிமுகப்படுத்தி அதில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பகவான் செய்தார். இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். தத் க்ஷேத்ரம் யச்ச யாத்ருக்ச யத் விகாரி யதஸ்ச யத் சச்ச யோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. பகவான் க்ஷேத்திரம் என்ற ஒரு சப்தத்தை அறிமுகப்படுத்தினார். க்ஷேத்திரம் என்ற ஒரு சொல்லை அறிமுகப்படுத்தி அந்த க்ஷேத்திரம் என்பது இந்த ஷரீரம் என்று கூறினார். ஆரம்பமே இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே, இந்த உடல் க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது என்று ஆரம்பித்தார். இப்போ க்ஷேத்திரம் என்று ஏன் இந்த உடல் சொல்லப்படுகிறது என்பதற்கெல்லாம் பொருள் பார்த்தோம். க்ஷேத்திரம் என்றால் விளையும் பூமி, விளையும் பூமிக்கு இந்த உடல் உதாகரணமாக சொல்லப்பட்டது. பிறகு க்ஷேத்திரம் என்பதற்கு வேறு சில பொருள்களும் உண்டு, அழியக்கூடியது, மாறக்கூடியது என்றெல்லாம் பார்த்தோம். அந்த இடத்தில் பகவான் க்ஷேத்திரம் என்ற சொல்லுக்கு இந்த உடல் என்று மட்டும் கூறினார். இனி என்ன செய்ய போகின்றார்? க்ஷேத்திரம் என்ற சொல்லுக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்று பொருள் சொல்ல போகின்றார். அவர் கூறிய கருத்தை விஸ்தாரம் செய்ய போகின்றார். க்ஷேத்திரம் என்றால் இந்த உடல் மட்டும் அல்ல, இந்த உலகம் அனைத்தும் என்று சொல்ல போகின்றார். க்ஷேத்திரங்கிற சொல்லுக்கு எவ்வளவு பொருள் கொடுத்திருந்தாரோ அதை விரிவாக்குகின்றார் பகவான். எவ்வளவு தூரம் விரிவாக்குகின்றார்? விரிந்த உலகம் அளவு விரிவாக்குகின்றார். எவைகளெல்லாம் படைக்கப்பட்டதோ, எவைகளெல்லாம் பார்க்கப்படுகின்றதோ அவைகள் அனைத்தும், திருஷ்யம் அனைத்தும் க்ஷேத்திரம் என்று சொல்ல போகின்றார். ஆகவே இப்பொழுது நமக்கு க்ஷேத்திரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் மனதில் பட வேண்டும்? படைக்கப்பட்ட அனைத்தும், சர்வம். இவை எவைகளெல்லாம் படைக்கப்பட்டுள்ளதோ அவைகள் அனைத்தும் க்ஷேத்திரம் என்று சொல்ல போகின்றார். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் நான் க்ஷேத்திரம் என்று எதை சொல்லப் போகின்றேன் என்ற பிரதிஜ்ஞை செய்கின்றார். நான் க்ஷேத்திரம் என்ற தத்துவத்தை விளக்கப் போகின்றேன் என்று முதல் வரியில் பகவான் கூறுகின்றார். இரண்டாவது வரியில்
க்ஷேத்ரஜ்ஞ தத்துவத்தையும் நான் விளக்கப் போகின்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த மூன்றாவது ஸ்லோகமானது க்ஷேத்திரம் என்ற தத்துவத்தையும் க்ஷேத்ரஜ்ஞக என்ற தத்துவத்தையும் நான் விளக்க இருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்ற ஸ்லோகம். இனிமேல் விளக்கப் போகின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பிரதிஜ்ஞானா ப்ராமிஸ், நான் என்ன செய்ய போகின்றேன் என்று இங்கு பகவான் கூறுவது. என்ன செய்ய போகின்றார்? க்ஷேத்திரம் என்றால் என்ன என்ற தத்துவத்தை நான் எப்படி விளக்கப் போகிறேன், க்ஷேத்ரஜ்ஞக என்ற தத்துவத்தையும் நான் விளக்கப் போகின்றேன் என்று சொல்கின்றார். அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் ஞான மகிமையை சொல்வார். அதற்கு பிறகு வருகின்ற 2 ஸ்லோகத்தில்தான் க்ஷேத்திர தத்துவத்தை பகவான் விளக்கப் போகின்றார். முதல் வரியை எடுத்துக்கொண்டால், தது க்ஷேத்திரம் யச்ச, தது க்ஷேத்திரம் எது, தது க்ஷேத்திரம் என்றால் அந்த க்ஷேத்திரம், க்ஷேத்திரம் என்று நான் அறிமுகப்படுத்திய அந்த க்ஷேத்திரம், எது என்றால் எது க்ஷேத்திரம் என்று சொல்லப் போகின்றேன், எந்த தத்துவம் க்ஷேத்திரம் என்று நான் கூற இருக்கின்றேன். ஏற்கனவே நீங்கள் கூறிவிட்டீர்களே உடல்தான் க்ஷேத்திரம் என்றால் பகவான் சொல்லப் போகின்றார் உடல் மட்டுமல்ல அனைத்தையும் நான் க்ஷேத்திரம் என்று சொல்லப் போகின்றேன். ஆகவே எது க்ஷேத்திரம் என்று நான் சொல்லப் போகின்றேன், அதை கவனமாக கேள் என்று சொல்லப் போகிறார். இப்போ முதல் க்ஷேத்திரம் என்றால் என்ன என்று சொல்லப் போகிறேன். இப்போ எது க்ஷேத்திரம் என்றால் க்ஷேத்திரம் என்றால் என்ன என்ற கருத்தும் இதெல்லாம் நான் சொல்லப் போகின்றேன். அடுத்தது யாத்ருக் ச, யாத்ருக் என்றால் எத்தன்மை உடையது, எந்த தன்மையுடன் கூடியது, இந்த க்ஷேத்திரமானது எந்த தன்மையுடன் கூடியது என்பதை சொல்லப் போகிறேன். முதல்ல என்ன க்ஷேத்திரம்னு சொல்லப் போகிறேன், எது க்ஷேத்திரம் என்று உனக்கு சொல்லப் போகின்றேன். பிறகு யாத்ருக் என்றால் என்ன தன்மையுடையது என்று நான் சொல்லப் போகின்றேன். இதுதான் க்ஷேத்திரம் என்று சொன்னதற்கு பிறகு அதனுடைய தன்மைகள் என்ன என்று சொல்லப் போகின்றேன். மூன்றாவது யத் விகாரி, யத் விகாரி என்றால் க்ஷேத்திரத்தினுடைய வேறுபாடுகள், எந்த வேறுபாட்டை உடையதாய் உள்ளது, எந்தெந்த வேறுபாட்டை உடையதாய் உள்ளது என்றும் சொல்லப் போகிறேன். வேறுபாட்டை உடையதாய் உள்ளது, எந்தெந்த வேற்றுமைகள் உடையது என்று சொல்லப் போகிறேன். இதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த க்ஷேத்திரம் என்பது பகவான் எப்படி சொல்லப் போகின்றார், முதலில் ஒரு தத்துவத்தை க்ஷேத்திரம் என்று சொல்லி அந்த க்ஷேத்திரத்திலிருந்து பல பொருள்கள் உற்பத்தியாவதாக சொல்லப் போகின்றார். மாயா தத்துவத்தையும் பகவான் க்ஷேத்திரம் என்று சொல்வார். மாயையிலிருந்து வெளிவந்த இந்த உலகத்தையும் பகவான் க்ஷேத்திரம் என்று சொல்லப் போகிறார். இப்போ க்ஷேத்திரங்கிற சொல்லுக்கு மாயா தத்துவமும் காரணம் என்ன, மாயையும் ஜடம், மாயையிலிருந்து உற்பத்தியான அகில பிரபஞ்சமும் க்ஷேத்திரம். ஆகவே இந்த இடத்துல என்ன சொல்கிறார், ஒரு க்ஷேத்திரத்திலிருந்து என்னென்ன பொருள்களெல்லாம் தோன்றின, எது விகாரினா க்ஷேத்திரத்தினுடைய ப்ராடக்ட், இந்த க்ஷேத்திரம் எவைகளெல்லாம் உற்பத்தி செய்தன என்று நான் சொல்லப் போகின்றேன். காரணம் என்ன, மாயையே க்ஷேத்திரம் என்றால் மாயா ரூபமான க்ஷேத்திரம் இந்த பிரபஞ்சம் ரூபமான க்ஷேத்திரத்தை எவ்விதம் எத்தனை வேற்றுமைகளுடன் கூடியதாக இருக்கின்றது என்றெல்லாம் நான் சொல்லப் போகிறேன். இப்போ எத் விகாரி என்றால் என்னென்ன வேற்றுமைகளை இந்த க்ஷேத்திரம் உடையது என்று சொல்லப் போகிறேன். இனி கடைசியாக நான்காவதாக யதச்ச எது, யதஹச்ச எது. யதக என்றால் எதனிடமிருந்து,
யதக என்றால் எதனிடமிருந்து, எது என்றால் எது தோன்றியுள்ளதோ அதையும் சொல்லப் போகின்றேன். யதக காரணாத் எது காரியம் உற்பத்தியதே, எதனிடமிருந்து எது தோன்றியது என்றும் சொல்லப் போகிறேன். எந்த காரணத்திடமிருந்து எந்த காரியங்கள் தோன்றின என்றும் சொல்லப் போகிறேன். சத்துவகுணம் என்ற காரணத்திலிருந்து எவைகள் தோன்றின, ரஜோகுணம் என்கின்ற காரணத்திலிருந்து எவைகள் தோன்றின, தமோகுணம் என்ற காரணத்திலிருந்து எவைகள் தோன்றின என்று இந்த க்ஷேத்திரத்துக்குள்ளேயே காரிய காரண பரம்பரை வரப்போகின்றது. எல்லாமே க்ஷேத்திரம்தான், இருந்தாலும் ஒன்று காரணம் இனி ஒன்று காரியம் என்ற பரம்பரை வரும். அதையும் கூறப்போகின்றேன். எந்த காரணத்திலிருந்து எந்த காரியம் தோன்றின. அதில் பார்த்தால் மாயா என்பது காரண ரூபமான க்ஷேத்திரம், பிரபஞ்சம் என்பது காரிய ரூபமான க்ஷேத்திரம். இப்படி எதனிடமிருந்து எது வருகின்றது என்றும் சொல்லப் போகின்றேன். இதெல்லாம் பகவான் நான் விளக்கப் போகிறேன் என்று சொல்கின்றார். இப்போ முதல் வரியில் 4 கருத்தை பகவான் சொல்லி இருக்கின்றார். முதல் கருத்து எது க்ஷேத்திரம், இரண்டாவது எத்தன்மையுடையது அந்த க்ஷேத்திரம், மூன்றாவது என்னென்ன வேறுபாடுகளை உடையது அந்த க்ஷேத்திரம், நான்காவது எதனிடமிருந்து எது தோன்றுகின்றன, எந்த க்ஷேத்திரத்திடமிருந்து எந்த க்ஷேத்திரங்கள் தோன்றியுள்ளன, இவைகளையெல்லாம் நான் கூறப் போகின்றேன். இப்போ நமக்கு ஒரு எண்ணம் வரலாம், ரொம்ப விஸ்தாரமாக பகவான் கூறப் போகின்றாரா என்றால் பகவான் கடைசியில் சொல்கிறார், நான் ரொம்ப சுருக்கமாக இவைகளை சொல்லப் போகிறேன்னு சொல்கின்றார். சமாசேன மே ஸ்ருணு, 2வது வரியில் கடைசி பகுதி. தது சமாசேன, இந்த தத்துவத்தை சமாசேன என்றால் சுருக்கமாக, மே என்னிடமிருந்து, ஸ்ருணு கேட்பாயாக, இந்த க்ஷேத்திரத்தை பற்றிய இந்த தத்துவங்களை மிக சுருக்கமாக என்னிடமிருந்து கேட்பாயாக. காரணம் என்ன? பகவான் 2 ஸ்லோகத்தை தான் பயன்படுத்துகின்றார் க்ஷேத்திரத்தை விளக்குவதற்காக. 3, 4 விட்டுட்டு 5, 6 இந்த 2 ஸ்லோகத்தில் தான் பகவான் க்ஷேத்திரம் என்ற தத்துவத்தை விளக்கப் போகின்றார். ஆகவே சொல்கின்றார், நான் மிக சுருக்கமாக சொல்கின்றேன், என்னிடமிருந்து கேள். பிறகு 2வது வரியில் முதல் பகுதியில் நான் க்ஷேத்திரஜ்ஞனை பற்றியும் விளக்கப் போகின்றேன் என்று சொல்கின்றார். சகச்ச யக, சக என்றால் அவன், யக என்றால் யார். இங்கு அவன்னா க்ஷேத்திரஜ்ஞன். இந்த க்ஷேத்திரஜ்ஞன் யார் என்ற கருத்தையும், இந்த க்ஷேத்திரஜ்ஞன் யார்னு பகவான் சுருக்கமாக சொல்லிவிட்டார், அது நான் தான் சொல்லிவிட்டார். இருப்பினும் விளக்கப் போகின்றேன். யக சக, அவன் யார், அதாவது ஆத்ம தத்துவம் என்பது என்ன. 2வது எது பிரபாவகச்ச, பிரபாவக என்றால் தன்மை, பெருமை, மகிமை. அந்த க்ஷேத்திரஜ்ஞனுடைய பெருமை என்ன, மகிமை என்ன. யத் பிரபாவகச்ச என்றால் வல்லமை என்ன, அதன் விபூதி என்ன, அதன் பெருமை என்ன, அதையும் சமாசேன மே ஸ்ருணு சுருக்கமாக என்னிடமிருந்து கேட்பாயாக. இப்போ யார் க்ஷேத்திரஜ்ஞன், அந்த க்ஷேத்திரஜ்ஞனுடைய பெருமை என்ன, ஆத்ம தத்துவம் என்பது என்ன, அந்த ஆத்ம தத்துவத்தினுடைய பெருமை என்ன, அதையும் நான் சொல்லப் போகின்றேன் என்று இந்த 3வது ஸ்லோகத்தில் க்ஷேத்திர தத்துவத்தை நான் விளக்கப் போகின்றேன், க்ஷேத்திரஜ்ஞ தத்துவத்தை நான் விளக்கப் போகின்றேன் என்ற பிரதிஜ்ஞை செய்கின்றார். இதை என்ன செய்ய வேண்டும்? நீ ஸ்ருணு கேட்பாயாக. இப்போ அர்ஜுனன் கேட்கலாம், இத்தனை நேரம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்,
இடையில திடீர்னு கேள்னு ஏன் சொல்கிறீர்கள் என்றால் கவனத்தை ஈர்ப்பதற்காக. வேற எங்கேயும் வேடிக்கை பார்க்காத, நீ இப்பொழுது சொல்லப்போகின்ற கருத்தை கவனமாக கேட்க வேண்டும். இதெல்லாம் எதற்குன்னா, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை திடீர்னு சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தில் சீரியஸ்னஸ் அவங்களுக்கு வர வைக்கணும்னா அமர வச்சு உட்கார வச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன்னு சொல்லி கவனமாக சொல்ல வேண்டும். காரணம் என்ன? அப்பொழுதுதான் கவனமாக கேட்பார்கள். அப்படி அர்ஜுனனுடைய கவனத்தை பகவான் இவ்விதம் ஈர்க்கின்றார். இனி பிறகு என்ன செய்ய போகின்றார்? க்ஷேத்திரம் என்ற தத்துவத்தை 2 ஸ்லோகத்தில் விளக்கப் போகிறார். க்ஷேத்ரஜ்ஞனை பற்றியும் நான் விளக்கப் போகிறேன் என்று சொன்னார். ஆனால் பகவான் க்ஷேத்ரஜ்ஞக என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு விளக்கப் போவதில்லை. பிறகு ஞேயம் என்ற சொல்லில் பகவான் இந்த விளக்கத்தை செய்ய இருக்கின்றார். அதாவது 6 டாபிக் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஞாபகம் இருக்கின்றதோ? பிரகிருதிஹி புருஷக, க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞக, ஞானம் ஞேயம். இந்த 6 தலைப்புகள்தான் இந்த அத்தியாயத்தில் விசாரம் செய்யப்படுகிறது. அதில் க்ஷேத்திரம் என்ற தலைப்பு வர இருக்கின்றது. க்ஷேத்ரஜ்ஞக என்ற சொல்லினுடைய விளக்கம் இத்துடன் முடிவடைகிறது. பிறகு புருஷக என்ற சொல்லும் ஞேயம் என்ற சொல்லும் க்ஷேத்ரஜ்ஞனை பற்றியது தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். க்ஷேத்ரஜ்ஞக, புருஷக, ஞேயம், இந்த 3 ஒரே தத்துவத்தை குறிக்கின்ற சொற்கள். பிறகு பிரகிருதி என்ற சொல்லும் க்ஷேத்திரம் என்ற சொல்லும் ஒரே தத்துவத்தை குறிக்கின்ற சொற்கள். ஞானம் என்பது இங்கு நட்பண்புகள், வேல்யூஸ், இதுதான் வர உள்ளது. ஆகவே பகவான் க்ஷேத்ரஜ்ஞக என்ற தத்துவத்தை ஞேயம் என்ற தலைப்பிலும் புருஷக என்ற தலைப்பிலும் விசாரம் செய்ய இருக்கின்றார். இப்போ இந்த இடத்துல அந்த க்ஷேத்ரஜ்ஞன் யார், அதனுடைய பெருமை என்ன, தன்மை என்ன என்பதை கூறப் போகிறேன் என்று சொல்வது ஞேயம் என்று எந்த இடத்தில் சொல்வாரோ அந்த இடத்தில் கூறப்படுகின்றது. இனி உடனடியாக வர இருப்பது க்ஷேத்திரம் என்ற தத்துவத்தினுடைய விளக்கம். ஆகவே இந்த 3வது ஸ்லோகமானது பிரதிஜ்ஞா, என்ன செய்ய போகின்றேன் என்று பகவான் சொல்கின்ற ஸ்லோகம். இனி அடுத்த 4வது ஸ்லோகம். ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதை ப்ருதக் பிரம்மசூத்ரபதைஸ்சைவ ஹேதுமத்பிர்விநிஷ்சிதைஹ. இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் பகவான் ஞானத்தின் மகிமையை குறிப்பிடுகின்றார். இந்த முழு ஸ்லோகம் ஞான ஸ்துதி, ஞானத்தின் பெருமை, ஞானத்தின் மகிமை, சிறப்பு. என்ன ஞானத்தினுடைய சிறப்பு? இப்பொழுது எந்த விசாரத்தில் இருக்கின்றோமோ அந்த ஞானத்தினுடைய சிறப்பு, பெருமை. இது சாஸ்திரத்தில் செய்கின்ற ஒரு விதமான விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட். ஒன்றை நாம் வாங்கணும்னு சொன்னால் என்ன செய்வார்கள்? சில பொருள்கள் தரமாகவே படைக்கப்பட்டிருந்தாலும் போதிய விளம்பரம் இல்லைன்னா அதை யாரும் பயன்படுத்த மாட்டார்கள். காரணம் என்ன? அப்படி ஒன்று இருக்குன்னே பலருக்கு தெரியாது. தரமில்லாமல் விளம்பரம் பண்ணுற ஆட்களும் உண்டு. தரம் இருந்தும் விளம்பரம் இல்லை என்றாலும் அந்த பொருள் அந்த இடத்துக்கு ரீச் ஆகாது, நம்மிடம் சேராது, அறியாமையினால். அதே போல் இந்த இடத்துல பகவான் யாராரோ எதோ ஞானத்திற்கு பெருமையை பேசுவார்கள்.
கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படித்தீங்கன்னா இந்த பிரயோஜனம் என்று என்ன செய்கிறார்கள், இவ்வளவு பணம் கட்டி இந்த கோர்ஸ் பண்ணுனா இவ்வளவு பலன் கிடைக்கும்னு ஒவ்வொரு அறிவுக்கும் விளம்பரம் செய்கிறார்கள். அதே விளம்பரம் இங்கு செய்யப்படுகின்றது. ஆனால் இங்கே ஒர்த்து விளம்பரம். காரணம் என்ன என்றால், இந்த விளம்பரம் கண்டென்ட் எப்படி இருக்கோ அதற்கு சமமானது. இந்த அறிவு அவ்வளவு சாதாரணமான அறிவு அல்ல, இது மிக மிக உயர்ந்த அறிவு, அவ்வளவு சாதாரணமாக அணுகிவிடாதே என்று பகவான் சொல்கின்றார். அதனால தான் சில சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா இந்த புஸ்தகத்தையே வச்சு நாம் வழிபடுவோம். சரஸ்வதி பூஜைகளை என்ன பண்ணுறோம், இந்த புக்கையே நம்ம வழிபடுவோம். காரணம் என்ன, இந்த அறிவு இதற்குள் இருப்பதனால் இந்த புஸ்தகமே பகவானுக்கு நிகராகின்றது. அவ்வளவு கேஷுவலாக இதுக்குள்ளே வராதே, எடுத்துக்கொள்ளாதே. இது அவ்வளவு சாதாரண அறிவல்ல, மிக மிக உயர்ந்த அறிவு. இதற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் இதற்காக விடலாம் என்று அறிவினுடைய பெருமையை பகவான் கூறுகின்றார். இனி அடுத்த கேள்வி, அறிவுன்னு சொல்கிறோம், எதை பற்றிய அறிவு என்றால் க்ஷேத்ரஜ்ஞ ஞானம், க்ஷேத்திர தத்துவத்தையும் க்ஷேத்ரஜ்ஞ தத்துவத்தையும் பற்றிய ஞானம். ஞானம் என்றாலே சரியான அறிவு என்று பொருள். பொதுவாக தர்க்கத்தில் அறிவு ஞானம் என்றால் சரியான ஞானம் என்று இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் அறிவையே இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று யதார்த்த ஞானம், இனி ஒன்று அயதார்த்த ஞானம். யதார்த்த ஞானம்னா யதா அர்த்தம் ததா ஞானம், பொருள் எப்படி இருக்கோ அது அப்படியே புரிஞ்சிட்டா யதார்த்த ஞானம், சரியான அறிவு. அயதார்த்த ஞானம்னா அர்த்தம் எப்படி இருக்கோ அப்படி இல்லாமல் புரிஞ்சிட்டா அயதார்த்த ஞானம், அதாவது தப்பான அறிவுன்னு அர்த்தம். ஆகவே அறிவு என்றால் மனதில் தோன்றுகின்ற எண்ணம், அதை அறிவுன்னு சொல்கிறோம். அந்த அறிவு அந்த பொருளுக்கு சரியாக இருந்தால் சரியான அறிவு, தப்பாக இருந்தால் தப்பான அறிவு. இப்போ பொய்யான பொருளை பொய் என்று புரிந்து கொண்டால் சரியான அறிவு, சரியான பொருளை சரின்னு புரிஞ்சு கொண்டால் சரியான அறிவு. இது எதற்கு இங்கு சொல்லப்படுகிறது, இங்கு பகவான் இந்த உலகத்தை பற்றிய அறிவும் இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற தத்துவத்தை பற்றிய அறிவும் இவ்வளவு பெருமை வாய்ந்ததுன்னு சொல்கிறார். இந்த உலகத்தை பற்றிய அறிவு தானே ஏற்கனவே எனக்கு இருக்கிறதே என்று நமக்கு தோன்றலாம். நமக்கு விபரீதமான அறிவு இருக்கின்றது. என்ன அறிவுனா, இது நிலையானது, இது சாஸ்வதம் என்ற அறிவு இருக்கின்றது. இந்த க்ஷேத்திரம் மித்யா, அனித்தியம், துக்கம் என்ற அறிவு வர வேண்டும். அதுதான் சரியான அறிவு. இப்போ இந்த உலகத்தை பற்றிய சரியான அறிவு என்னன்னா, உண்மையான அறிவு என்ன, இந்த உலகம் பொய் என்பது உலகத்தை பற்றிய உண்மையான அறிவு. பிறகு இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவம் சத்தியம் என்பது இனி ஒரு அறிவு. அதைத்தான் பகவான் இங்கு சொல்கின்றார். இந்த அறிவு க்ஷேத்ரஜனை பற்றிய அறிவு இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது. என்ன பெருமை என்றால், ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். ரிஷிபிகி பகுதா கீதம். இந்த அறிவு, இந்த அறிவுங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்தி கொள்ள வேண்டும். இந்த ஞானம், இந்த இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற இந்த தத்துவமானது ரிஷிபிகி, ரிஷிகளால், ரிஷிபிகி என்றால் ரிஷிகளால், பகுதா விதவிதமாக, கீதம் சொல்லப்பட்டிருக்கின்றது, உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக கீதம் என்றால் பாடப்பட்டிருக்கிறது, இந்த இடத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவானது ரிஷிகளினால் விதவிதமாக உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரண ஆள்கள் பேசிய அறிவல்ல, இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் துறந்து உணர்ந்த ரிஷிகளினால் பேசப்பட்டது இந்த அறிவு. எங்கு பேசப்பட்டது என்றால், வேதத்தில் சொல்லப்பட்ட மைய கருத்தை
மனதில் வாங்கி அவர்களுடைய வாயில் வந்தால் அதை நாம் ஸ்மிருதி என்று கூறுகின்றோம். ஸ்ருதி என்றால் வேதம். காது வழியாக கேட்டு கேட்டு வந்தது ஸ்ருதி வேதம். அந்த வேதத்தினுடைய கருத்தை மனதில் பதிய வச்சு பிறகு நம்முடைய சொல்லில் வந்தால் வேத கருத்து ஒரு ரிஷி வாயில் வரும்பொழுது அது ஸ்மிருதி ஆகின்றது. ஆகவே ஸ்மிருதிகளின் மூலமாக உபதேசிக்கப்பட்டுள்ளது என்று நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்மிருதிகள், புராணங்கள், இதிகாசங்கள், இப்படிப்பட்ட ரிஷிகள் எழுதிய காவியங்கள் மூலமாக இந்த கருத்தானது பேசப்பட்டிருக்கின்றது. இப்போ நம்ம பார்க்கிற தத்துவம் ரிஷிகளினால் ஸ்மிருதியின் மூலமாக நன்கு விளக்கப்பட்டிருக்கின்றது. பிறகு சந்தோபிகி விவிதைகி பிருதக் என்று இருக்கின்றது. சந்தோபிகி என்றால் வேத மந்திரங்களினால். இந்த ஸ்மிருதி வர்றதுக்கே மூல காரணம் வேதம். இப்போ சந்தஸ் என்றால் வேத மந்திரம், சந்தோபிகி என்றால் வேத மந்திரங்களினால், விவிதைகி விதவிதமான வேத மந்திரங்களினால், விதவிதமான வேத மந்திரங்களினால். பிருதக் என்றால் இந்த இடத்தில் தெளிவாக என்று பொருள். மிக தெளிவாக, விதவிதமான வேத மந்திரங்களில் மிக தெளிவாக. பிறகு 2 வார்த்தையை சேர்த்தி கொள்ள வேண்டும். இந்த கருத்து பேசப்பட்டுள்ளது. ஏதத் தத்துவம் கீதம், இந்த தத்துவமானது பேசப்பட்டுள்ளது. அந்த கீதம்ங்கிற வார்த்தையை இங்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும். விதவிதமான வேத மந்திரங்களினால் மிக தெளிவாக இந்த கருத்தானது பேசப்பட்டிருக்கின்றது. இனி அடுத்தது ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். வேத மந்திரங்கள் எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசியுள்ளதே. மழை வரணும்னா எப்படி யாகம் பண்ணணும், எத்தனையோ மந்திரங்கள், கர்மகாண்டந்தன அதிகமாக இருக்கின்றது. பிறகு வேத மந்திரத்தில் எந்த இடத்தில் இந்த கருத்து பேசப்பட்டுள்ளது என்ற கேள்வி வருகிறது. ஆனால் வேதம்ங்கிறது ஒரு முழு சாஸ்திரம், அதில் பல விஷயங்கள் இருக்கின்றது. இங்கு சொல்லப்படுகின்ற இந்த உலகத்தை பற்றிய நிச்சயம், பரபிரம்ம தத்துவம் எந்த இடத்தில் வேத மந்திரங்களில் பேசப்பட்டுள்ளது என்பதை பகவான் 2வது வரியில் குறிப்பிடுகின்றார். இப்போ 2வது வரியில் பேசப்படுகின்ற கருத்து வேதத்தில் எந்த இடத்தில் இந்த கருத்துக்கள் பேசப்பட்டுள்ளது. ஏன்னா வேதம்ங்கிறது ஒரு பெரிய காடு போல, அதற்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு திசை தெரியாது எது எங்கே இருக்குன்னு சொல்லி. ஆகவே பகவான் இங்கு காட்டுகின்றார், வேத மந்திரங்களில் எப்படிப்பட்ட மந்திரங்களுக்குள் இந்த தத்துவம் இருக்கின்றது. 2வது வரியில் பிரம்ம சூத்திர பதைஹி ஏவ. பிரம்ம என்றால் பரம்பொருள், க்ஷேத்ரஜ்ஞன், பரமாத்மா, பரா பிரகிருதி பிரம்ம. சூத்திரபதை ஹி என்றால் அந்த பிரம்மத்தை காட்ட, அந்த பிரம்மத்தை விளக்குகின்ற சொற்கள், மந்திரங்கள். சுருக்கமாக சொன்னால் உபனிஷத் பாகங்கள். இப்போ பிரம்ம சூச்சகாணி பதானி. பிரம்மசூத்திர பதைகி என்றால் பதம்னா இந்த இடத்துல சொற்கள், சூத்திரம் என்றால் காட்டுகின்ற, பிரம்ம என்றால் பரம்பொருள். பரபிரம்மத்தை விளக்குகின்ற சொற்களினால், மந்திரங்களினால். இப்போ வேதத்துக்குள்ளேயே எந்த பகுதியில் பரபிரம்மன் விளக்கப்பட்டுள்ளதோ அந்த இடத்தில் இந்த தத்துவங்கள் பேசப்பட்டுள்ளது. இப்போ பிரம்மசூத்திர பதைஹி கீதம். இப்போ பிரம்மசூத்திர பதைஹிங்கிற சொல் சந்தோபிகி என்பதற்கு விளக்கம். எப்படிப்பட்ட வேத மந்திரங்கள்? பிரம்மத்தை விளக்குகின்ற வேத மந்திரங்களினால் இங்கு நாம் விசாரம் செய்து கொண்டிருக்கின்ற தத்துவம் பேசப்பட்டுள்ளது. இனி கர்மகாண்ட மந்திரங்களை பார்த்தோம் என்றால்
இந்த யாகம் செய், இந்த பலன் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கும். பிறகு இந்த யாகத்துக்கு இவைகள் திரவியம் என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்போ அக்னிஹோத்திரத்துக்கு நெய் விடணும், தயிர் விடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நெய் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நான் டால்டா ஊற்றுறேன்னெல்லாம் ஊற்றக்கூடாது. அது எல்லாம் ஒன்று தானே, அதுவும் எரியுது இதுவும் எரியுதுன்னு சொல்லக்கூடாது. இந்த சமித்தை தான் போடணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அதைத்தான் போடணும். அது எனக்கு கிடைக்கலையே, வீட்டில் இருக்கிற மரத்தை ஒடிச்சு போடுறேன்னு போடக்கூடாது. அது ஏன் அப்படிங்கிற அந்த இடத்துல கேள்விக்கு இடம் கிடையாது. காரணம் என்ன? இப்படி சொல்லியிருக்குன்னா அப்படி கேள், அந்த இடத்துல கேள்விக்கே இடம் கிடையாது. ஸ்ரத்தை இருந்தால் செய், இல்லைன்னா செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். இப்போ விசாரம் அந்த இடத்துல கிடையாது. கர்மகாண்டத்தில் எப்படி விசாரம்னா, இந்த கர்மத்தை எந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறதான் விசாரம். கல்யாண மண்டபத்தில் போய் என்ன கர்மனான பிரஜையானெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் மோட்சம் கிடைக்காது, பிரஜையினால் மோட்சம் கிடைக்காதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது. எந்த மந்திரத்தை எந்த இடத்துல பிரயோகம் பண்ணணுங்கிறது தான் அங்கே மீமாம்சையே தவிர இந்த திரவியத்தை ஏன் போடணும் அதுக்கெல்லாம் பேச்சு கிடையாது. ஆகவே அந்த இடத்துல நமக்கு ஹேது காரிய காரண விசாரமெல்லாம் செய்யக்கூடாது. முழுமையாக ஸ்ரத்த தான் ஆதாரம். அப்படி உபனிஷத்தில் பிரம்மத்தை பற்றி பேசி சில லக்ஷணமெல்லாம் பேசப்பட்டிருக்கு. சத்தியம், ஞானம், அனந்தம், லக்ஷணம். நமக்கு சந்தேகம் வருது, அது எப்படி சத்தியம், அது எப்படி ஞானம்னா, உடனே கர்மகாண்டத்தை போல இங்கேயும் நீ கேள்வி கேட்கக்கூடாது, அப்படியே நம்பிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வோமா என்றால் அதுதான் கிடையாது. வேதாந்தத்துக்குள்ளே வந்த உடனே சாஸ்திரம் நம்முடைய அறிவுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கின்றது. நீ எப்படி வேணாலும் கிராஸ் கொஸ்டின் செய்யலாம், எவ்வளவு விதமாக வேண்டுமானாலும் கேட்கலாம். அவ்வளவு சுலபமாக என்னுடைய வார்த்தையை நம்பாதே, துருவி துருவி ஆராய்ச்சி செய்து நீ புரிகிற வரைக்கும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் என்று அனைத்து சந்தேகங்களுக்கும் முறையாக பதில் சொல்லி தர்க்கத்திற்கும் அனுபவத்திற்கும் விரோதமில்லாமல் இந்த வேதத்தில் பிரம்மத்தை பற்றிய கூறுகின்ற மந்திரங்கள் நிலைநாட்டுகின்றது என்று அடுத்த 2 பகுதியில் பகவான் கூறுகின்றார். இப்போ என்ன சொல்கிறார்? பிரம்மத்தை பற்றிய விளக்குகின்ற பகுதி தர்க்கத்துக்கும் அனுபவத்திற்கும் உட்பட்டது, எந்த விதமான வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் கிடையாது என்று சொல்கின்றார். ஹேது மத்பிகி. ஹேது மத்பிகி என்றால் காரணங்களுடன், லாஜிக்கல், யுக்தி யுக்தைகின்னு அர்த்தம். யுக்தியுடன் பொருந்திய, யுக்தி என்றால் அறிவுக்கு பொருந்திய, கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு இல்லாத, லாஜிக்கல் அப்படின்னு அர்த்தம். இது பிரம்மசூத்திர பதைகிங்கிற சொல்லுக்கு அடைமொழி. உபனிஷத்தினால் அல்லது வேதத்தில் பேசப்படுகின்ற பிரம்மத்தை விளக்குகின்ற மந்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால் யுக்திக்கு பொருந்தி இருக்கின்றது. எந்த மந்திரத்தையும் தர்க்கத்தினால் நீக்க முடியாது. எந்த தர்க்கம் வந்தாலும் இந்த கருத்தை நீக்க முடியாது. சங்கரர் ஒரு இடத்துல அதற்கு உதாரணம் சொல்லுவார். ஒரு தர்க்கம் லாஜிக் பிரம்மத்தை விளக்குகின்ற மந்திரத்துக்கிட்ட வந்தால் எப்படி இருக்கும் என்றால், ஒரு பாறாங்கல்லில் மிக மிக நுண்ணிய ஷார்ப்பான ஒரு கத்தியை வெட்டுனா எது மொன்னையாகும்னா அதுபோல அவைகளெல்லாம் சென்றுவிடும். எல்லா தர்க்கங்களும் பாறாங்கல்லில் நம்ம பிளேடை போட்டு அறுக்கிறது போல என்று சொல்கின்றார். காரணம் என்ன? எந்த தர்க்கமும் அருகே வராது. பூர்ணமத பூர்ணமிதம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்துக்கிட்ட எந்த தர்க்கம் வந்துட முடியும்னா எந்த தர்க்கமும் அதனிடத்தில் நெருங்காது. காரணம் என்ன? இந்த கருத்தே தர்க்கத்தின் அடிப்படையில் தான் பேசப்பட்டுள்ளது. இப்போ ஹேதுக்களுடன் கூடிய மந்திரங்களினால், ஹேதுமத்பிகி மந்திரைகி, ஹேதுக்களுடன் கூடிய பிரம்மத்தை விளக்குகின்ற மந்திரங்களினால். பிறகு இனியொரு அடைமொழியும் சொல்லப்பட்டுள்ளது, வினிச்சிதைகி.
வினிச்சிதைகி என்றால் நிச்சயம் செய்யப்பட்ட, எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல். இந்த வினிச்சிதைகி என்றால் நன்கு ஆராய்ச்சி செய்து தீர்மானம் செய்யப்பட்ட. இதுவும் பிரம்மசூத்திர பதைகிங்கிறதுக்கு அடைமொழி. அதாவது வேதத்தில் பிரம்மத்தை விளக்குகின்ற மந்திரங்கள் எப்படிப்பட்டதுன்னா யுக்தியுடன் கூடியது, ஆராய்ச்சி செய்து நிலைநாட்டப்பட்டது. இப்போ நிலைநாட்டப்பட்ட யுக்தியுடன் பொருந்திய பிரம்மத்தை விளக்குகின்ற மந்திரங்களினால் இந்த தத்துவமானது உபதேசிக்கப்பட்டுள்ளது. அதனால் நமக்கு அறிவுக்கு சுதந்திரம் எங்கே கிடைக்கும்னா வேதாந்தத்தில் தான் நமக்கு கிடைக்கும். எல்லாம் ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. இங்கே கேள்வி கேட்காமல் பேசாமல் உட்கார்ந்துருப்பார்கள். கர்மகாண்டத்தில் போய் ஏன் இந்த யாகம் பண்ணணும், இந்த புகை எங்கே போய் என்ன பண்ணும், இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அதை நம்ம மாற்றணும். அங்கே போய் பேசாமல் இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை பேசாமல் கேட்டுக்கணும். இங்கே கேட்கக்கூடாது. அது எப்படி சரி என்று கேள்வி மேல் கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி அஸ்ரத்தையினால் அல்ல, நமக்கு புரிந்து கொள்வதற்காக. வேதாந்தம் என்ன சொல்லுதுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிறகு எதற்கு கேள்வி கேட்கிறேன்னா, என்னுடைய புத்தியில் தோஷம் இருக்குது, அதை நீக்கிக் கொள்ள கேள்விகள் கேட்க வேண்டும். அதுதான் ஹேதுக்களுடன் காரணங்களுடனும் ஆராய்ச்சி செய்து நிச்சயம் செய்யப்பட்ட மந்திரங்களினால் இந்த கருத்தானது பேசப்பட்டுள்ளது, உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது, ரிஷிகளினால் விதவிதமாக கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு எதற்குனா, ஆகவே இந்த அத்தியாயம் முழுவதும் மனதை சமாதானமாக வச்சுட்டு, சமாதானம்னு என்ன, வேறு எங்கேயும் சிதறடிக்காமல் கேட்க வேண்டும். இந்த முழு 13வது அத்தியாயம் முழுவதும் என்னன்னா, நம்ம உபனிஷத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணியிருக்கோம். பகவானுடைய சொல்லில் உபனிஷத்திற்குள்ளே போகிறோம், முக்கியமான இடம். ஆகவே பகவான் இந்த ஞானத்தினுடைய பெருமையை கூறினார். இனி எதை பிரதிஜை செய்தாரோ, நான் எதை விளக்கப் போகிறேன் என்று சொன்னாரோ அதை விளக்க வருகின்றார். அடுத்த ஸ்லோகம். மகாபூதான்யஹங்காரஹ புத்திரவ்யக்தமேவ ச இந்திரியாணி தசைகம் ச பஞ்சசேந்திரிய கோச்சராஹ. ஐந்து, 6 இந்த 2 ஸ்லோகங்கள் க்ஷேத்திர தத்துவத்தை விளக்குகின்ற ஸ்லோகங்கள். க்ஷேத்திரம் என்ற தத்துவம் இந்த 2 ஸ்லோகங்களில் விளக்கப்படுகின்றது. 5, 6. 3வது ஸ்லோகத்தின் முதல் வரியில் நான் க்ஷேத்திரத்தை விளக்கப் போகிறேன் என்று சொன்னார். அதை பகவான் இங்கு விளக்குகின்றார். என்ன விளக்கம் வர இருக்கிறது என்றால், க்ஷேத்திரம் என்பது ஜட தத்துவம். முதல் கருத்து, க்ஷேத்திரம் என்பது ஜட தத்துவம். க்ஷேத்ரஜ்ஞக என்பது அறிவு தத்துவம், கான்சியஸ் பிரின்சிபிள். இது இனர்ட் பிரின்சிபிள் அல்லது மேட்டர். இந்த மேட்டர்னு சொல்லும் பொழுதே, மேட்டர்னா என்ன, சாலிட் ஆப்ஜெக்ட், ஜடமான ஒரு பொருள். இப்போ விஞ்ஞானத்தில் என்ன செய்வார்கள், இந்த மேட்டருங்கிறது எனர்ஜியாக மாறும், எனர்ஜி மேட்டராக மாறும் என்று மாறிக்கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். இப்போ ஐஸ் கட்டி இருக்குது, அது ஜடமான பொருள். பிறகு அதே நீராவி ஆகும் பொழுது எனர்ஜியாக மாறுகிறது. இப்போ மேட்டரே என்ன ஆகுது, சக்தியாக மாறுகின்றது. இப்போ இந்த இடத்துல நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இந்த எனர்ஜியையும் நம்ம என்ன சொல்ல போகின்றோம், க்ஷேத்திரம் ஜடம் என்று தான் சொல்ல போகின்றோம். இப்போ மேட்டர் எனர்ஜி இந்த ரெண்டுமே ஜட தத்துவம்.
க்ஷேத்திரம். பிறகு எந்த ஒன்று இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அறிவு தத்துவம்தான் க்ஷேத்ரஜ்ஞக. இப்போ இந்த ஜட தத்துவம் அல்லது ஜட பிரபஞ்சம் இரண்டு அவஸ்தையில் இருக்கின்றது. இப்போ நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த ஜட பிரபஞ்சம் அல்லது ஜட தத்துவத்துக்கு இரண்டு அவஸ்தைகள் இருக்கின்றது, ரெண்டு ஃபார்ம், இரண்டு நிலையில் இருக்கின்றது. விஞ்ஞானத்தில் இதுதான் சொல்லப்படுகிறது. ஒரு மேட்டர் மேட்டராக இருக்கும், ஒரு பொருளாக இருக்கும், இல்லை அப்படின்னா எனர்ஜியாக இருக்கும், அது சக்தி ரூபமாக இருக்கும். பிறகு அது சக்தி ரூபமான ஒரு பொருள் இந்த ஜடமாக மாறும், பிறகு மேட்டராக மாறும் என்று மாறி மாறி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே தத்துவத்தை தான் இங்கு நாம் சொல்கின்றோம். இவைகள் அனைத்தும் இரண்டு அவஸ்தையில் இருக்கின்றது. ஒரு அவஸ்தை அவ்யக்த அவஸ்தை என்றும், இரண்டாவது அவஸ்தை வியக்த அவஸ்தா என்றும் சொல்லப்படுகிறது. அவ்யக்த அவஸ்தை, வியக்த அவஸ்தா. அவ்யக்தம் என்றால் என்ன? வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருப்பது காரண அவஸ்தை என்று புரிந்து கொள்ளலாம். வியக்தம் என்றால் நாம் அனுபவிக்கக்கூடியதாக வெளித்தோற்றத்திற்கு வந்த காரிய அவஸ்தை, ப்ராடக்ட். இப்போ இந்த ஜட தத்துவம் இரண்டு அவஸ்தையுடன் கூடியதாக இருக்கின்றது. பகவான் பிரகிருதி என்ற ஒரு சொல்லை எடுத்து விளக்கப் போகிறார். அந்த இடத்தில் அவ்யக்த அவஸ்தையை எடுத்து கொள்ளப் போகிறார். இப்போ பிரகிருதியும் க்ஷேத்திரனும் ஒன்றுன்னு சொன்னோம். க்ஷேத்திரங்கிற சொல்லில் பகவான் அவ்யக்த அவஸ்தையையும் வியக்த அவஸ்தையும் சேர்த்து சொல்கிறார். பிரகிருதி புருஷகங்கிற விசாரத்தில் பிரகிருதிங்கிற இடத்துல அவ்யக்த அவஸ்தையை மட்டும் எடுத்துக்கொள்ள போகின்றார். இப்போ இந்த ஜட பிரபஞ்சமான அல்லது க்ஷேத்திரம் ரெண்டு நிலையில் இருக்கின்றது. அவ்யக்த அல்லது காரண அவஸ்தை, இனி ஒன்று வியக்த அவஸ்தை, வெளித்தோற்றத்திற்கு வந்த அவஸ்தை. இனி பகவான் என்ன செய்ய போகின்றார்? இந்த அவ்யக்த அவஸ்தை ஜடமாக இருக்கின்றது. அந்த ஜடமான அவ்யக்த அவஸ்தை, அதை காரண அவஸ்தைன்னு சொல்லலாம், அல்லது மாயா என்றும் அழைக்கப்படுகிறது. அது ஜடமாக இருக்கின்றது. அந்த மாயை ஒரு அறிவு சொரூபமான தத்துவத்தை சார்ந்து இருக்கின்றது. இந்த இடம்தான் மற்ற தத்துவவாதிகளுக்கும் நமக்கும் வேறுபாடு வருகின்றது. மற்ற தத்துவவாதிகள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? அறிவு சொரூபமான ஒன்று தனியாக இருக்கிறது, இந்த ஜடமான காரணரூபமான மாயையும் இண்டிபெண்டன்ட், சுதந்திரமாக தனியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம்? இந்த க்ஷேத்திரம் அவ்யக்த ரூபமாக இருப்பது அறிவு சுரூபமான பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்றது. இந்த பிரம்மத்தை சார்ந்து பிரம்மத்தோடு சேரும் பொழுது பிரம்மத்தினுடைய அறிவு அங்கு என்ன ஆகின்றது? அங்கு பிரதிபலிக்கின்றது, வெளிப்படுகின்றது. காரணம் என்ன? நம்ம போய் ஒன்றை சார்ந்து இருந்தோம்னா அதனுடைய தன்மைகள் நமக்கு கொஞ்சம் வரும். அதே போல் இப்போ வெளிச்சத்தில் போய் நின்னோம்னா சூரியனுடைய பிரகாசமெல்லாம் நம்ம மேலே படுவது போல இந்த ஜடமான அறிவற்ற க்ஷேத்திரம் அறிவு சொரூபமான ஒன்றை சாரும் பொழுது அதனுடைய அறிவு அதற்கு வருகின்றது. அதன் விளைவாக அது என்ன செய்கின்றது? வியக்தி ஆகின்றது, வெளி தோற்றத்திற்கு வருகின்றது அல்லது தோன்றுகிறது. கண்ணுக்கு வராத தத்துவம் இந்த உலகமாக அனைத்துமாக மாறி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதைத்தான் பகவான் சொல்ல போகின்றார். இங்கு என்ன சொல்கின்றார்? வெளி தோற்றத்திற்கு வராத அவ்யக்தமான தத்துவமும் க்ஷேத்திரம், அதிலிருந்து எவைகளெல்லாம் தோன்றியுள்ளதோ அவைகள் அனைத்தும் க்ஷேத்திரம் என்று சிருஷ்டி பிரகரணத்தை அறிமுகப்படுத்துகின்றார். சிருஷ்டி என்றால் படைப்பு.
எதிலிருந்து என்றால் தோற்றத்துக்கு வராத க்ஷேத்திரத்திலிருந்து இவைகளெல்லாம் தோன்றி உள்ளது. இப்போ எது க்ஷேத்திரம்ங்கிற கேள்விக்கு என்ன பதில்? ஜடமாக 2 அவஸ்தையில் இருப்பது க்ஷேத்திரம். இப்போ எது க்ஷேத்திரம் என்பதற்கு பதில் இந்த 2 அவஸ்தையில் இருக்கின்ற 2 தத்துவமும் க்ஷேத்திரம். இதனுடைய தன்மைகள் என்ன என்றால் முக்குண சொரூபமானது. மீண்டும் இந்த ஸ்லோகங்களில் பகவான் சொல்லப் போகின்றார். பிறகு அடுத்த கேள்வி எத் விகாரி, யதச்ச எதுன்னு சொன்னார், அதை சொல்லப் போகின்றார். இவைகள் எப்படியெல்லாம் பிளவுபட்டிருக்கின்றது, எதனிடமிருந்து எது வந்துள்ளது என்ற கருத்தை இந்த 5வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லி இருக்கின்றார். அதாவது அவ்யக்த ரூபமாக இருக்கின்ற க்ஷேத்திரம் எவைகளையெல்லாம் தோற்றி வைத்துள்ளது, எவைகளையெல்லாம் உற்பத்தி செய்துள்ளது, இந்த உலகத்தில் எத்தனை தன்மைகளான க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார். இதைத்தான் நம்ம சிருஷ்டி, படைப்பு என்று சொல்வோம். ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் இந்த படைப்பானது பேசப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சாஸ்திரம்னா சைவம், வைஷ்ணவம், பிறகு யோக சாஸ்திரம், சாங்கிய சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம் என்று தத்துவ ஆராய்ச்சி செய்கின்ற அனைத்து சாஸ்திரங்களிலும் சிருஷ்டி என்பது ஒரு முக்கியமான தலைப்பாக இருந்து வரும். வேதாந்தத்திலையும் நமக்கு சிருஷ்டிங்கிற டாபிக் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா உபனிஷத்துலேயும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு விதமான சிருஷ்டி வரும். இப்போ இதில் நம்ம கவனித்தால் ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் ஒவ்வொரு விதமாக சிருஷ்டியை பார்க்கலாம். ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் விதவிதமாக சிருஷ்டி பேசப்பட்டிருக்கும். பொதுவாக 5 பூதங்கள் தோன்றின என்று பேசப்பட்டிருக்கும். ஒரு உபனிஷத்தில் போனால் அந்த உபனிஷத்து 2 பூதத்தை முழுங்கிடும், 3 பூதம்தான் தோன்றுச்சுன்னு சொல்லும். இப்படி விதவிதமாக சிருஷ்டியை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்னன்னா கடைசியில் இது இல்லைன்னு சொல்ல போகிறோம். இல்லைன்னு சொல்ல போகிற ஒன்று ஏன் போய் இது இப்படித்தான்னு ஆராய்ச்சி செய்யணும்? இதில் நமக்கு தாத்பரியம் இல்லை. ஆகவே விதவிதமாக பேசப்பட்டிருக்கும். இப்போ விதவிதமான வேதாந்த கிரந்தங்களிலும் இந்த சிருஷ்டி விதவித கிரமத்தில் பேசப்பட்டிருக்கும். கிரமம்னா ஆர்டர், முதல்ல எது, ரெண்டாவது எது என்று பேசப்பட்டிருக்கின்றது. இப்போ வேதாந்தத்தில் ஒரு ஆர்டர் இருக்குது. பிறகு வேறு சில சாஸ்திரங்களிலும் அந்த ஒரு முறை இருக்கின்றது. அதில் சிருஷ்டியை மிக விஸ்தாரமாக மிக அழகாக பேசியது சாங்கிய சாஸ்திரத்தில். இப்போ சாங்கிய மதம்னு ஒன்று இருக்குது. கபில மகரிஷி அமைத்த அந்த மதம். அவர்கள் சிருஷ்டியை மிக அழகாக பேசியிருக்கிறார்கள். அவர்களும் பிரகிருதி பிரதானம்னு ஒன்று சொல்லி, புருஷன் ஒரு தத்துவத்தை சொல்லி, இந்த பிரகிருதி முக்குணமானது அதிலிருந்து எவைகளெல்லாம் எப்படி தோன்றின என்று பேசி இருக்கிறார்கள். இப்போ நம்ம வேதாந்தத்தில் என்ன செய்வோம்? பொதுவாக எந்தெந்த மதங்களில் என்னென்ன நல்ல கருத்து, அழகான கருத்து இருக்கோ அதையெல்லாம் நம்ம வாங்கிக்குவோம், அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்வோம். நமக்கு முரண்படுகின்ற கருத்தை மட்டும் விட்டு வச்சுட்டு எல்லோரிடமும் இருக்கின்ற நல்ல கருத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இது ஒரு நல்ல பழக்கம். உபனிஷத்து பண்ணுற பழக்கம், பகவான் பண்ணுற பழக்கத்தை நம்மளும் பண்ணணும். இப்போ எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம். எல்லோருக்கும் 100க்கு 100% நல்ல குணம் இருக்குமான்னா இருக்காது. ஒவ்வொருவரிடம் ஒரு பலம் இருக்கும், பலகீனம் இருக்கும். ஒரு பலகீனத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? அவங்கள முழுமையாக நம்ம நீக்கக்கூடாது. இப்போ ஒரு பழத்தில் ஒரு ஓரத்தில் கெட்டிருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை மட்டும் நீக்கிட்டு மீதியை சாப்பிட்றோம் அல்லவா? அதுபோல் பலத்தை எடுத்துட்டு நல்லதை எடுத்துட்டு தவறை நீக்குவது போல வேதாந்தத்தில் நம்ம என்ன செய்வோம்? யோகா ஃபிலாசபி, யோகிகள் பேசப்படுகின்ற சில சாதனைகளை எல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். காரணம் என்ன? அவங்களுடைய ப்ரொஃபஷன் அது. அவங்க அதற்குனே காலத்தை செலவழித்து எப்படியெல்லாம் சாதனை பண்ணால் மனதை அமைதிப்படுத்தலாம்,
பிராணனை எப்படி அமைதிப்படுத்தலான்னு அதற்கென்றே அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுவோம், யோகா ஃபிலாசபியில் இருக்கின்ற அஷ்டாங்க யோகத்தை நம்ம வேதாந்தத்துக்குள்ளே சேர்த்திக்குவோம். ஆனால் அவர்கள் தத்துவம் பேச ஆரம்பித்தா நம்ம காதில் பஞ்ச வச்சுக்குவோம். காரணம் என்ன, அவன் என்ன சொல்லுவான், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆத்மா, சண்டை வேண்டாம் உனக்கு எனக்குன்னு, எல்லாத்துக்கும் ஒரு ஆத்மா, ஈஸ்வரன் வேறு ஆத்மா வேறு, இந்த உலகம் சத்தியம், இப்படியெல்லாம் சொல்லி இதெல்லாம் எதற்குன்னா, இந்த சாதனையெல்லாம் எதுக்குன்னா உன் மனதை நாசம் பண்ணுறதுக்கு தான் என்ற தத்துவம் பேசும்போது நாம் விலகி கொள்வோம். அதே போல் சாங்கியன் சிருஷ்டியை பேசும்போதெல்லாம் நல்லா இருக்கும். பிறகு அந்த புருஷனுடைய தத்துவம் என்னன்னா அகர்த்தான்னு சொல்லுவான், கேட்கறதுக்கு நல்லா இருக்குது சரி. உடனே என்ன சொல்லுவான், அந்த புருஷன் ஆனால் போக்தா, அந்த புருஷன் எல்லாத்தையும் அனுபவிப்பான் ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டான். இந்த புருஷன் வேறு பிரகிருதி வேறு, பிரகிருதிங்கிறது சத்தியம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய தத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இவ்விதம் எல்லா மதங்களில் நமக்கு முரண்படாத கருத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இதெல்லாம் எதற்கு இங்கே சொல்லப்படுகிறது என்றால், இந்த இடத்தில் பகவான் சாங்கியர்களுடைய சிருஷ்டியை பேசுகின்றார். இப்போ க்ஷேத்திரன் என்ற இடத்துக்கு வரும்பொழுது சாங்கிய மதத்தில் ஒரு விதமான சிருஷ்டி பேசி 24 தத்துவங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறார்கள், இந்த அனைத்து க்ஷேத்திரத்தையும் 24 தத்துவங்களாக பிரித்து கூறியுள்ளார்கள். இதற்கு கடந்து 25ஆவதா இருக்கிறது தான் புருஷன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல பகவான் இந்த இப்பொழுது பார்த்த ஸ்லோகத்தில் சாங்கியர் பேசிய 25 தத்துவத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். எண்ணி பார்த்தோம்னா 25 கிடைக்கும். அது அடுத்த கிளாஸில் இன்னும் வரிசையாக பார்த்து என்னன்னு சொல்லி, இப்போ 24 தத்துவத்தையும் பகவான் பேசியுள்ளார். எதற்குனா அவர்கள் சிருஷ்டியை இவ்விதம் பேசி உள்ளார்கள். இதை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு தோஷம் இல்லை. பிறகு வேதாந்தத்தில் எப்படி நம்ம பேசுவோம் என்பதையும் நாம் பார்க்கலாம். இந்த 2 தத்துவத்தையும் நாம் அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.